கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ மறுபடியும் இந்த ஓவர் கமிங் சீரியஸில் இன்னொரு சப்ஜெக்டை கூட நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓவர் கமிங் பிட்ரயல் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இந்த பிட்ரயல் அப்படின்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா சிலர் என்ன கருதுறாங்க அப்படின்னா, பிட்ரயல் இஸ் த ஒர்ஸ்ட் திங் டு ஓவர் கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில எப்படி இந்த அனுபவத்துக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது இதை நம்ம சரியா டீல் பண்ணல அப்படின்னா நம்ம எய்தர் வில் டேக் அ ராங் ரூட், தவறான ஒரு பாதையில நம்ம போயிடுவோம். அப்படி இல்லைன்னா ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்ற அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் கசப்புகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை முழுவதும் வாழக்கூடும். அதனால இந்த பிட்ரயலை குறித்ததான சத்தியங்கள் வேதத்துல நிறைய இருக்கிறது. ஸோ அதை நம்ம தியானிப்பது ரொம்ப முக்கியம். அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும், அதோட இந்த டைமென்ஷன்ஸ் என்ன, இந்த துரோகம் அப்படின்றதோட அந்த பரிமாணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இப்போ இந்த பிட்ரயல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு நம்ம பார்க்கணும். அதாவது துரோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்யூஸ் ஆர் அபியூஸ் ஆஃப் ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப், நம்பின உறவை துர்பிரயோகம் செய்வது. அதாவது இது கொஞ்சம் ரிலேட்டட் டு ரிஜெக்ஷன்ல சில காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆனா இட்ஸ் ஸ்டில் வெரி வெரி டீப்பர். இது துரோகம்ன்றது பயங்கர பவர்ஃபுல்லான. இது ஆக்சுவலா நான் ஏன் எடுக்கல அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல எனக்கு தெரியும் இது ஆக்சுவலா இதை நம்ம எடுக்கவா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இதோட டெப்த் நம்மளுக்கு தெரியாம நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஏன்னா ஒரு தியரிட்டிக்கலா ப்ரீச் பண்றது ஒண்ணு, பட் அனுபவத்திலிருந்து ப்ரீச் பண்றது அது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். பட் சமீப காலத்துல ஒரு சில ரொம்ப டெப்த் நான் அனுபவிச்சேன்னு சொல்ல முடியாது. இந்த பிட்ரயலோட மேபி ஒரு 10% நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஸோ அதுலனால ஐ திங்க் ஐ ஃபெல்ட் a little bit qualified. ஸோ இதை நம்ம இப்ப டீல் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த 10% என்னால தாங்க முடியல. ஸோ you should understand, if the level of betrayal is say 80-90%, it's going to be a tremendous heavy blow emotionally, mentally and spiritually. அதாவது 10% அனுபவத்திலிருந்து நான் பேசுறேன் அப்படின்னு இந்த செய்தி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா 20%, 30%, 50%, 60%, 80% அப்படின்னா அந்த ஆழங்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ நம்பின உறவு யாராவது துர்பிரயோகம் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க. அதாவது இட் இஸ் பிட்ரயல் எங்க ரொம்ப நிறைய இருக்கும் அப்படின்னா, எங்க இருக்கும் அப்படின்னா, பாசிபிலிட்டி ஆஃப் பிட்ரயல் அடுத்த சைடுக்கு நான் போயிடுறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்க இது நடக்கும் அப்படின்னா, யார் நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிறோமோ அவங்க தான் நம்மளை பிட்ரே பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரோட்ல போறவங்க நம்மளை பிட்ரே பண்ண முடியாது. ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க ரோட்ல போறவங்க நம்மளை அபியூஸ் பண்ணலாம், ரோட்ல போறவங்க நம்மளை கோபப்படுத்தலாம், கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம். பட் பிட்ரயல் the closer the person is, the level of betrayal is going to be higher. அதாவது யார் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவர்கள் தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்த முடியும். பயங்கரமான ஒரு சத்தியம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. யார் நம்மள்ட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ, those are the person who has tremendous power to strike you down. இல்லை என்று சொன்னால், இன்னும் வேற விதத்துல நான் சொல்றேன், யாரை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களோ that person has a higher leverage. அந்த நபருக்கு தான் ஒரு பெரிய கையில ஒரு பெரிய ஆயுதத்தை நீங்க கொடுக்குறீங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. அதனாலதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல போறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்குதான் பிரதர் யாரையுமே நேசிக்க கூடாது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும், நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன், I will live in a shell. ஒரு கூண்டுக்குள்ள, ஒரு குகைக்குள்ள, ஒரு குமிழிக்குள்ள நான் வாழ்ந்து விடுவேன், யாரை நம்ப மாட்டேன் அப்படின்னு போற எக்ஸ்ட்ரீம் குரூப் இருக்கு. But that's not the plan of God. அவனுடைய சித்தம் திட்டம் அது அல்ல. க்ளோஸ் தான். எவ்வளவு க்ளோஸா இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு. அப்ப ஜெனரலி ஸ்பீக்கிங்
என்னை வந்து யாரு ரொம்ப, இப்ப பிராக்டிகலா நான் பேசுறேன், யாரு என்னை ரொம்ப துரோகம் எனக்கு நான் அனுபவிக்க முடியும் அப்படின்னா என்னோட ஒய்ஃப் தான். அடுத்து என்னோட பையன், அடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த இது அப்படியே பெருகிட்டே போகும். அதனால பிட்ரயல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் வேதத்துல இருந்து கொஞ்சம் நம்ம அலசி நம்ம தியானிக்க போறோம். இத எல்லாமே பைபிள்ல இருக்குது. இன்னும் ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க எமோஷனல் அட்டாச்சா இருக்கிறீங்க, ரொம்ப நம்புறீங்க, ஒருத்தர்கிட்ட வந்து மென்டர் அப்படின்னு நம்புறீங்க, இல்ல அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா யாரையோ ஒருத்தரை பாக்குறீங்க, ஒரு டீச்சரா பாக்குறீங்க, அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு அந்த ட்ரஸ்ட் உடையுது பாருங்க, அந்த நம்பிக்கை உடையுது. அது ஒரு பயங்கர ஒரு பிட்ரயல், துரோகம்ன்றது மறந்து போகக்கூடாது. ஸோ இந்த துரோகத்தை நம்ம 2 விதமா ஆங்கிள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்மளுக்கு துரோகம் விளைவிக்கப்படலாம், நம்மளும் துரோகம் செய்யலாம். நம்ம வந்து விக்டிமோட் பார்ட்டே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு தான் துரோகம் இருக்கு, எனக்கு தான் துரோகம் இருக்குது என்ன அப்படின்னே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நீங்களும் நானும் we are so highly capable of hurting others. மற்றவர்களை நம்ம காயப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. The trust, அந்த அன்பின் உறவு, அந்த ட்ரஸ்ட பிரேக், அதை உடைச்சிட்டா, இதுதான் சொல்றாங்க, இந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி செய்யறது நியர் டு இம்பாசிபிலிட்டி, முடியாததுக்கு பக்கத்துல, அவ்வளவுதான். சோ கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைங்க உறவு, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற உறவு, சாதாரண ஃப்ரெண்ட்ஸ்ன்ற உறவு, அல்டிமேட்டா ஒரு பிட்ரயல் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு துரோகம் செய்வது. ஆண்டவருக்கு துரோகம் செய்வது, அதோட டைமென்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைபிள்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. சில இன்சிடென்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வேற, இப்ப ஜோசப்லாம் ரிஜெக்ஷன்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதனால அதை நான் ரொம்ப இங்க டீல் பண்ணல. ஜோசப் வாஸ் பிட்ரேட் பை ஹிஸ் ஓன் பிரதர்ஸ். சொந்த அவன் நம்பிதான் போறான் இல்லையா, நம்பிதான் போறான். அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொண்டுட்டு தான் போறான். அவங்களே அவனை வந்து அவனுக்கு விரோதமா துரோகம் செய்யறாங்க. அது மாதிரி சாம்சன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிட்ரயல் ஸ்டோரி, லவ் பிட்ரயல் இது. அது வந்து ட்ரஸ்ட் பிட்ரயல் இல்லையா, நம்பிக்கையை வந்து ஒரு சகோதரன் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அதை வந்து அதுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. இங்க வந்து அன்பின் பிட்ரயல், அன்பு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி அவ அப்படியே எதிரிகள் கையில வந்து கொடுக்குற. அது நம்ம சாம்சன் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ன்றதுனால நிறைய இடத்துல நான் இதை சொல்லியிருப்பேன். பட் அதனால நம்ம ரொம்ப தியானிக்க போறது இல்லை. இன்னைக்கு இன்னும் ஒரு 4 ஆங்கிள் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம்னா, பிட்ரயல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு, நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்புல வந்து நம்ம துரோகம் செய்யறது, பொறுப்புல வந்து துரோகம் செய்யறது. இன்னொன்னு வந்து பிட்ரயல் ஆஃப் குட்னஸ், அதாவது ஒருத்தங்க நிறைய நம்மளுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, அந்த உதவியை உணராம போறது, அது ஒரு துரோகம். நன்மை செய்திருப்பாங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் யோசிக்கிற, நினைவில் வைத்துக் கொள்கிற தேவன், கணக்கில் வைத்துக் கொள்கிற தேவனுக்கு நீங்க அந்த தண்ணிக்கு கூட தேங்க்ஃபுல்லா இல்லை அப்படின்னா, இன் டிவைன் அல்காரிதம் இட் இஸ் a heavy betrayalன்றதை மறந்து போகாது நம்மளுக்கு. நான் கஷ்டப்படுறப்ப எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தந்தாங்க அப்படின்னு சொல்றது வந்து, அது மறந்து போயிட்டோம் அப்படின்னா அது இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் அண்ட் கிரிட்டிக்கல். அது நல்ல குணம் கிடையாது. நான் பெருமைக்காக சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் கர்நாடகாவில் வந்து ஒரு 2-3 மாசம் ஒரு சில வேலைகளுக்காக நான் போயிருந்தேன். போயிருக்கிறப்ப நான் பேச்சுலர், எனக்கு மலேரியா வந்துருச்சு. நான் என் கூட யாருமே இல்லை, யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல. பிரதர் ஏன் இப்படி படுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நான் நைட்ல வந்து மரத்தடியில படுத்திருக்கிறேன். அந்த அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அன்னைக்கு வாட்ச்மேன் வரல அப்படின்றதுனால நான் வந்து அந்த வாட்ச்மேன் வேலை அன்னைக்கு பார்க்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதில் அந்த இதில் நான் வந்து படுத்திருக்கேன். எனக்கு ஆல்ரெடி ஃபீவர், நான் அதை சொல்லலை. அப்போ நான் ஹைலி இன்ட்ரோவர்ஷன் எனக்கு. இப்போ நான் சொல்ற ஒரு காரியம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹைலி இன்ட்ரோவர்ஷன். நான் யாருக்கும் சொல்லலை. எனக்கு பசிக்குது, மலேரியாவில் வந்து நல்லா சாப்பிடணும்னு இருக்கும், ஏதாச்சும் சாப்பிடணும்னு இருக்கு, சிக்கன் மட்டன் சாப்பிடணும்னு இருக்குது, யாருமே கண்டுக்கல. அப்ப அங்க அந்த வாட்ச்மேன் ஃபேமிலி, இன்னைக்கும் நான் கர்நாடகா போனா நாராயண் பிரதர் ஃபேமிலி இருக்காங்களான்னு கேட்பேன். அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, கூப்பிட்டு
பிரதர் நீங்க யாரு, நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா, புது வாட்ச்மேனா நீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் மிஷினரி, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு ஷாக் ஆகி உடனே அவரு ரொம்ப டென்ஷன் ஆகி பிரதருக்கு ஒரு காஃபி நீ கூட்டிட்டு கொடு அப்படின்னு சொன்னார். எனக்கு டீ சாரி, அந்த டீ குடிச்சது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு ஐ வாண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல் டு தட் ஒன் கப் ஆஃப் டீ. மறந்துடாதீங்க, நான் இது பெருமைக்காக சொல்லல, பட் ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் டூரிங் கிரிட்டிக்கல் டைம்ஸ் அன்னைக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்குள்ள என்னை கூப்பிட்டது, ஏன்னா நான் வெளியே படுத்திருக்கிறேன், ஓப்பன் ஏர்ல படுத்திருக்கிறேன். வீட்டுக்குள்ள பிரச்சனை, இங்கே உட்காருங்க, குளிரா இருக்கும், இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூடா ஒரு டீ கொடுத்தது. இட் வாஸ் சோ பவர்ஃபுல். ஐ திங்க் தேவனுடைய ஜனமே, அண்ட் ஜம்பிங் டு த செகண்ட் பாயிண்ட், அது தனியா வருது, தி betrayal ஆஃப் குட்னஸ். ஒருவர் செய்த நன்மையை மறந்து போகிறது வந்து அது பயங்கரமான நம்பிக்கை துரோகம். சோ நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் இழக்கப்படுறது ஒண்ணு, பட் நம்ம மறக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு துரோகியா மாறக்கூடாது. அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் நீங்க மெடிடேட் பண்றப்ப டபுள் எட்ஜ்டாவே நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அதாவது எனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை நான் மன்னிக்கணும், நான் சரியாகணும், நான் வந்து ஆண்டவருடைய அன்பால நிரப்பப்படணும். பிகாஸ் திஸ் இஸ் த சான்ஸ் வேர் யூ டிஸ்ப்ளே காட்ஸ் டிவைன் லவ். ஆண்டவருடைய தெய்வீக அன்பை காண்பிக்கிறது வந்து இது ஒரு பயங்கர தருணம். ஏன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்ன்றதுனால ஆண்டவருடைய அன்பு இல்லாம இதை நம்ம டீலே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க ஒருவேளை ஜெபம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே உடைய தெய்வீக அன்பால் நிரப்புங்க அப்படின்னா, praise God, உங்களுக்கு you will have the dose of betrayals in your life. ஆண்டவர் நான் ஒரு அதிகமா சொன்னார், ஏப்பா நீ ஜெபம் பண்ணப்பா, என்னுடைய அன்பால நிரப்பப்படணும், நீ ஜெபம் பண்ண. And so I am letting people strike you day in and day out in a small way. ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்போ போல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சொன்னதில்ல 10% நம்மளால ஒரு பிரேக் டவுன் பாயிண்ட் போயாச்சு. ஆண்டு சொல்லி, என்னப்பா நீ தான் ஜோம் பண்ண ஒண்ணு, அடுத்து இதுக்கே இப்படின்னா காலாட்களோட போராடுறப்போ இப்படின்னா குதிரைகளோட நீ எப்படி இது பண்ண போற அப்படின்னு ஆண்டு சொன்னார். சோ 500 யூத்ல we pray. One of the 12 basic tenetsல வந்து the 12 basic things நம்ம டீச் பண்ண போறோம். One of the things is that you should be filled with the love of God. You have to operate on the love of God. ஆண்டவருடைய அன்பினால் நீ உந்தி தள்ளப்படணும் அப்படின்னா you should be filled with divine love. தேவனுடைய அன்பால் நிரப்பப்படணும்னா there's no way but to be broken down. And நீ broken downக்கு one of the best possible ways experiencing betrayal. Okay, அதனால இதை வருந்தி கேட்டுக்கலுங்கன்னு நான் சொல்லல. எல்லாருக்கும் ஆண்டவர் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சிலுவை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பட் இஃப் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு இந்த பாதையில நடத்தினார்னா நீங்க சந்தோஷப்படணும். அதை தான் நான் சொல்ல வர்றேன். இதை விரும்பி கேளுங்கன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் ஏற்கனவே இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய பர்பஸ் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, பொறுப்பு துரோகம், நன்மை துரோகம், அன்பு துரோகம், betrayal of love. சாம்சன் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட். மேரிட்டல் betrayal, it's a very very strongest betrayal. அது ஒரு கணவன் மனைவி ரொம்ப அன்பு செலுத்தினவங்க தடம் புரண்டாங்கன்னா, ஐயோ அதை சரி செய்யறது அது நினைத்தே பார்க்க முடியாது, யோசித்தே பார்க்க முடியாது. சுயநல துரோகம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ற ஒரு குரூப். சில இது எல்லாத்துக்கும் பைபிள்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பொறுப்பு துரோகம் இருக்கு இல்லையா, betrayal of responsibility. அதாவது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். ஊழியம்னா ஒரு பொறுப்பு. அதுல வந்து நீங்க வந்து நம்மளுடைய ஒரு நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுக்குறாருன்னா என்ன ஊழியம் கொடுக்குறாரு? சும்மா டிவி கொடுக்குறாரா, இல்ல கம்ப்யூட்டர் கொடுக்குறாரா? ஆத்மாக்களை கொடுக்கிறார், ஆடுகளை கொடுக்கிறார். நீ மேய்த்து கொண்டு வாப்பா, ஐயோ மென்மையா நீ நடத்து, பலவீன ஆடுகளை நீ தோல்ல தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்பி கொடுத்தா, ஆண்டவரே எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நான் அந்த ஆடை வந்து சாப்பிட்டேன்னா, ஆண்டவர் தாவீதுக்கு அதை தான் சொல்றார்.
தாவீதுக்கு அதுதான் உணர்த்துறார். தமிழ்ல ஒரு அருமையான பழமொழி சொல்லுவாங்க, வேலியே பயிரை மேயுறது, வேலியே சாப்பிட்டுருமா. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சின்ன ஊழியத்தை கொடுக்க, ஒரு 4 பேரை கொடுக்கிறார், ஒரு 10 பேரை கொடுக்கிறார் அப்படின்னா, அவர்களை தேவனுடைய பிள்ளைகள்னு பார்க்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைங்கன்னு நான் பார்க்கணும் ஆண்டவரே. தாவீது எப்படி பார்க்கறான் பாருங்க. நான் ராஜாவா நல்ல கஷ்டப்படுறப்பெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு ராஜாவா இருந்துட்டு தூங்கி எந்திரிச்சு வந்து ஒரு பெண்ணை குளிக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவன் செய்யறது என்ன பாத்தீங்களா? பார்க்கறான், தப்பு பண்ணிட்டான். உடனே ஆண்டவரே, ஐயோ கண்கள் நிச்சல், நான் விழுந்துட்டேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் துரோகம் பண்ணிட்டேனே, என் மனைவிக்கு இப்பவே நான் துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி கதறி எழுதுற ஜெப வாழ்க்கையை அவனுக்கு இருந்துச்சுன்னா, அவன் வாழ்க்கையில அதுக்கப்புறம் நடந்த ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் கூட சொல்லலாம், அந்த கசப்புகளையே, அந்த ஸ்வாட் இல்லையா, அந்த பிரிவினை பிரச்சனைகளை அவன் தவிர்த்திருக்கலாம். அப்சலோமே ராஜாவா இருக்கலாம். அது 2வது கதை, அதெல்லாம் விடுங்க. பட் அவன் என்ன பண்றான் பாருங்க, பார்த்த பிறகு என்கொயர் பண்றான். இதுதான் அந்த அந்த பிட்ராயலோட. அது அவனுக்கு எதுக்கு என்கொயர் பண்ணும்? அதாவது நம்ம பிள்ளைங்களோட பிரச்சனையும் இதுதான். என்ன அப்படின்னா, முதல்ல பார்ப்பாங்க, அப்புறம் என்கொயர் பண்ணுவாங்க, அது கேட்பாங்க, வைப்பாங்க. அதாவது நம்ம ஊழியக்காரங்க, அதாவது ஊழியத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஐயோ நான் யாரை பார்த்தேன், இப்ப யாரை பார்த்தேன்? என்னுடைய ட்ரஸ்டட் ஜெனரலோட ஒய்ஃபை நான் பார்த்தேன். என்ன ஒரு கேவலமான காரியத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு தாவீது அவனுக்கு வந்திருக்கணும். எனக்காக அவன் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்காக அவன் போராடிட்டு இருக்கிறான், அவனுடைய ஜீவனை பணைய வைத்து அங்கே ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறான். நான் அசுத்த கண்கள்ல இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு அகோர ஆண்டவரன்னு சொல்லி கதறுகிறத விட்டுட்டு அவனோட பொறுப்பை மறந்து போகிறான். தாவீதை மேய்ப்பனாக, இஸ்ரவேலின் மேய்ப்பனாக ஆண்டவர் வைத்தார். நீ ஆடுகளை அவ்வளவு, ஒரு ஆடு செத்தா கூட, அதாவது ஆகல, கரடி பிடிச்சிட்டு போகுது, சிங்கம் பிடிச்சிட்டு போகுதுன்னா நீ போய் உன்னுடைய ஜீவனை பணைய வைத்தியப்பா. இப்ப உன்னுடைய இச்சையை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இன்னொரு ஜீவனை பணைய வைக்கிற அளவுக்கு நீ துணிகரம் கொண்டது என்ன? தேவனுடைய ஜனமே, அந்த பொறுப்பு துரோகம், அதாவது நம்மளுக்கு இருக்கிற அந்த பொறுப்புல ஆண்டவர் என்ன எனக்கு கொடுத்திருக்கிறார், அதுல ரொம்ப நான் முக்கியமா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதுல நான் துரோகம் பண்ணிடக்கூடாது. இது ஆண்டவருக்கு அளிக்கிற துரோகம் தான். பட் ஆனா இது பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணும். என்னுடைய சுயநலத்துக்காக நான் யாரையும் பயன்படுத்தக்கூடாது. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அதாவது முதல்ல என்ன செய்யறான், விசாரிக்கிறான். உரியாவின் மனைவி வந்துருச்சு, அப்புறம் உடனே சுதாரிக்கணும்ல, திருப்பி அவன் அழைத்து வர சொல்றான், துணிகரம் கொள்ளுகிறான். இந்த விளைவு என்னன்னு பாருங்க. இந்த துரோகத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பார்த்தேன், ஆண்டவர் துரோகத்தை சும்மா விடுறதே கிடையாது. பயங்கரமான சாபங்கள், பயங்கரமான அதை கேட்டுடுறார். இந்த துரோகத்தினுடைய விளைவை அவர்களாலும் சரி, அடுத்த தலைமுறையானாலும் சரி விசாரிச்சிடுறார், விடமாட்டிக்கிறார். கவனிங்க, தாவீது இதுக்குதான் அவன் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? தேவனே என்னை ரட்சிக்கும், தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஐயோ, இரத்த பழி கொண்டு இரத்த பழியை என் தலைமையில சிட்டேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர் மன்னித்தாரா? ரத்த பழி எடுத்து போட்டாரா? அவன் உயிரை மட்டும்தான் எடுத்து காப்பாத்துறாரு. அவன் சாக வேண்டியது, அந்த ரத்த பழியில அவன் சாகிறதுக்கு பதிலா எல்லாரும் சாறாங்க. அம்னோன் பாவம் செய்யறான், தாமாருடைய எதிர்காலம் சீரழிஞ்சு போறது. அதுக்கப்புறம் அதனால கோபம் கொண்டு அப்சலோம் அம்னோனை அடிச்சு கொல்றான். அடுத்து அப்சலோமே ராஜாவுக்கு விரோதமா, தாவீதுக்கு விரோதமாக எழும்புறான். பயங்கரமான எத்தனை பேர், எத்தனை 1000 பேர் சாகுறாங்க, எத்தனை பேர் இழந்து போகிறான் தாவீது. ஓன் ஆர்மி, அப்சலோம் பக்கத்துல எத்தனை இஸ்ரவேல் இருந்தாங்க. இப்ப இஸ்ரவேலுக்குள்ள சண்டை. கடைசியில் அப்சலோமோ ரத்தப்பழிகள். துரோகம்ன்றது சும்மா கிடையாது.
சும்மா ஜெனரல் வேர்ல்டு வியூல சொல்லுவாங்க தெரியுமா, துரோகம் விட்டு போனேன் யாருக்குமே நான் துரோகம் பண்ணலப்பா அப்படின்பாங்க. ஏன்னா ஜெனரல் வேர்ல்டு வியூல அது டக்கு டக்கு டக்குன்னு எஃபெக்ட் காமிக்கும். அது யாராச்சும் ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த துரோகத்தினுடைய எஃபெக்ட் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சரியா அடி வாங்குவாங்க. அது ஆண்டோடைய பிள்ளைங்களோ இல்லையோ, அது நேச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லாஸ் வந்து ஆண்டவர் எல்லாருக்கும் அப்ளை தான். அது பாவம் பாவம் தான். ஆளுடைய பிள்ளைகளா நாம இருந்து துரோகம் பண்ணோம் அப்படின்னா எங்க சார் தப்பிக்க முடியும் சொல்லுங்க? எப்படி தப்பிக்க முடியும் சொல்லுங்க? எங்க தப்பிக்க முடியும்? எப்ப தப்பிக்க முடியும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, நான் யாருக்காவது துரோக சிந்தனை, துரோக பார்வை, துரோக வார்த்தைகள், துரோக செயல்களை செய்திருந்தா எனக்கு அதை காமிச்சிருங்க. நான் அதை 10 மடங்கு சரி செய்யறதுங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக மனம் இறங்குவார். துரோகத்தை ஆண்டவர் சும்மா விடுறதே கிடையாது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த துரோகம் என்னிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃப் எக்ஸாமினேஷன் சில இதை நான் போட்டிருக்கேன் பாருங்க. இஃப் ஐ அபியூஸ் எனிஒன் அண்டர் மை கேர், என்னோட பொறுப்புல இருக்கிற யாரையாவது நான் தவறாக பார்ப்பதோ பேசுவதோ, விசேஷமா வயது குறைந்தவர்கள், ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் பாருங்க. அது எப்படின்னா, நீங்க வந்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்த உங்களை ஜனங்களை அதிகமாய் நம்புவாங்க. அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா மதரா பார்ப்பாங்க. வயது உங்களுக்கு கம்மியா இருக்கலாம், ஆனா உங்களை அப்படி உயர்ந்த ஸ்தானத்துல வந்து பார்க்கிறப்ப அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, எனக்கு இந்த துரோக கண்கள் எனக்கு வேண்டாம். துரோக கண்கள் எனக்கு வேண்டாம். நான் ஊழியத்துக்கு விரோதமா நான் துரோகம் செய்யக்கூடாது. நீர் கொடுத்த ஊழியத்துல நான் துரோகம் செய்யக்கூடாது. உண்மை இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதை. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனைவிக்கு துரோகம் செய்யறது என்ன? எப்படி மனைவிக்கு நான் துரோகம் செய்ய முடியும்? ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சாதான் துரோகம் அப்படின்னு நீங்க யோசிச்சிடாதீங்க. ஒரு இச்சையான பார்வை, அது என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஆண்டவருக்கும் எல்லாத்துக்கும் நான் துரோகம் செய்யறேன். எல்லாத்துக்கும் துரோகம் செய்யறேன். இதுதான் சயின்ஸ், இதுதான் விதைகள். இப்ப அந்த விதையை நீங்க கிள்ளி எறிஞ்சிட்டீங்கன்னா, ஐயோ துரோகம் செய்ய மாட்டேன், என் மனைவிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், என் கணவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். ஏதோ ஷார்ட்ஸ்ல ஏதோ அசுத்தமான என்னமோ வருது, அப்ப அந்த பழக்கம் இருக்கு அதை பார்க்க கண்ணு எல்லாம் அருவருப்பா மாற துரோகியாய் மாறிக்கொண்டே போவோம். யாருமே பார்க்கல சார், யாருமே அஃபெக்ட் பண்ணாத ஒரு பாவம். வெளிநாட்டவர்கள் நேச்சுரலிஸ்ட் பிலாசபி இதுதான் சொல்றாங்க. யாருக்குமே அஃபெக்ட் பண்ணலன்னா தாராளமா நீ பண்ணுப்பா. யார் சொன்னா? ஆவிக்குரிய உலகத்துல அது என் மனைவியை இது பாதிக்கும், என் கணவனை இது பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், ஊழியத்தை பாதிக்கும், தேவனுடைய இதயத்தை அது உடைக்கும்ன்றது மறந்து போகக்கூடாது. ஒரு என் மனைவியோடு, அதாவது என் கணவனோடு இருக்கிறப்ப கம்பேர் பண்றது பிட்ரையல், துரோகியினுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஏன் அவங்க ஹஸ்பண்ட் அப்படி இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் இப்படி இருக்கிறாங்க, கம்பேர் பண்றோமா? எஸ்பெஷலி எப்ப தெரியுமா? ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிறப்ப கம்பேர் பண்றோமா? அவங்க நினைவு யாரோட நினைவு வருதா? துரோகியின் அடையாளங்கள் இதெல்லாம். நம்மளை பார்த்துக்கலாம். நான் எப்படிப்பட்ட துரோகி அப்படின்னு சொல்லி இதுல நீங்க மார்க் போட்டு நீங்க பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு பெரிய இப்ப மாடர்ன் அடல்ட்ரி என்ன தெரியுமா? ஐ எம் லிவிங் வித் சம்படி இன் மை மைண்ட். இன்னொரு கூட என்னுடைய அந்த கற்பனை உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிசிக்கலா வாழ்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது, வாழ முடியாது, சூழ்நிலை அப்படி இல்லை. ஸோ ஐ எம் லிவிங் இன் மை மைண்ட். துரோகியாய் நான் மாற முடியும்ன்றதை மறந்து போகாதீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா மனைவி, குடும்பம், அதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு விரோதமாக நான் துரோகியாய் மாறக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் ஒரு பொறுப்பு, ஊழியன்றது ஒரு பொறுப்பு, மாறிடக்கூடாது. சரி, ஒருவேளை உங்களுக்கு அப்படி இழைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நீங்க வரணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பால என்னை நிரப்புங்க. என்ன நம்ம பாதிக்கப்படுறோம் பாருங்க. நம்ம எந்த தப்பும் பண்ணாமலே நம்ம பாதிக்கப்படுவோம்.
சில ஒய்ஃப்ஸ்க்கு நிறைய பேர் ஒரு பெரிய குற்ற உணர்வு இருக்கும். ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் சரியா இல்லை, நான் வந்து இன்னும் சரியா இருந்திருக்கணுமோ, நான் சரியா இல்லாதனாலதான் என் ஹஸ்பண்ட் தப்பு பண்ண, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த இந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணிட்டு கில்ட்டுக்குள்ள போயிடாதீங்க. உங்களுடைய கிரியைக்கு தக்கதான பலன் ஆண்டவர் இது பண்ணுவார். ஒரு சிஸ்டர் இப்படி சொன்னாங்க, அதாவது ஒரு பிரசங்கியார் இப்படி பிரசங்கம் பண்ணாராம். அதாவது நீ வந்து ரொம்ப அழகா இருக்கிறதுனால மித்தவங்களை இடரலா இருக்கிற, அந்த ஊழியக்காரன் இடருக்கு நீதான் காரணம். கரெக்டு தான். காரணம்னா வந்து ரொம்ப ரிவீலிங்கா ட்ரெஸ் போட்டுட்டு, அசுத்தமா ட்ரெஸ் போட்டுட்டு போய் டச் பண்ணி அப்படிலாம் பண்ணுனா அது காரணம். அவன் கண்ணை இச்சையான கண்கள், அவன் வாழ்க்கையே ஹீஸ் a sexual predator, உமனைசர். நான் ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் லேடிஸ பார்த்தாலே தொடணும்னு தோணும். அதுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு வாய்ப்பாக பிரைஸ்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். எத்தனை பேரை பார்த்திருக்கோம். உமனைசர், மென்னைசர் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, விமனும் அது மாதிரி. பசங்களை, சின்ன பசங்களை கண்டா அப்படியே என்னப்பா அப்படின்னு தொட்டு பேசுறதுக்கு அப்படியே கை வரும் பாருங்க. இதெல்லாம் அபியூஸ் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. நீங்க அபியூஸும் பண்ணப்பட்டிருக்கலாம், நீங்க அபியூஸும் பண்ணிருக்கலாம். ரெண்டுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது என்ன நான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, ஏன் இன்னைக்கு மேலை நாடுகள்ல வந்து இந்த பயங்கரமான ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், பயங்கரமான சொத்து கிரியைகள், பயங்கரமான காரியங்கள் அப்படின்னா, இந்த துரோகங்கள் கூட கூட, சமுதாயத்துல துரோகங்கள் கூட கூட, கண்ணீர் கூட கூட, வியாதிகள், சாபங்கள், இரத்த பழிகள் கூடிக்கொண்டே இருக்கும். சொல்றது, ஆண்டவரே துரோகியின் அடையாளங்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொறுப்பு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே இதுலாம் நான் உண்மையா இருக்கேன். நீ விரும்புற இடத்துல உண்மையா இருக்கணும், உள்ளத்தின் ஆழத்துல உண்மையா இருக்கணும், சிந்தனைகளோட ஆழத்துல உண்மையா இருக்கணும், என்னுடைய பார்வையில நான் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி மறந்து போகணும். ரெண்டாவது ஒரு துரோகத்தை நம்ம பார்க்க போறோம். யோய்தாவுக்கு செய்த துரோகம் 2 நாளாகவும் 24வது அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். இது என்ன அப்படின்னா, betrayal of goodness, நன்மை துரோகம். இதுல வந்து லவ் ரிலேஷன்ஷிப், இன்டிமசி அதெல்லாம் கிடையாது. பட் ஒருத்தருக்கு நன்மை செய்றீங்க, நீங்க நன்மை செய்றீங்க. யோய்தா செய்த நன்மை என்ன தெரியுமா? 2 நாளாகவும் 24 முதலாவது அதிகாரத்துல 1வது வசனத்துல இப்படியாக இருக்குது. யோவாஸ் ராஜாவாகிற பொழுது 7 வயதா இருந்தான். அப்ப ஆசாரியன் என்ன செய்யறான், யோய்தா வந்து ஆசாரியன், யோய்தா வந்து அவனை வந்து மென்டர் பண்றான். சின்ன பையனா இருக்கிறானே, நம்ம எடுத்து வளர்ப்போம்ப்பா. ஹி இஸ் இன்வெஸ்டிங் ஹிஸ் லைஃப். நம்ம மென்டர்ஷிப்ல பாக்குறப்ப இவ்வளோ காஸ்ட்லியான ஊழியன்றதுனால எதிர்பார்க்கலாம் முதல்ல. ஓகே, இட்ஸ் காஸ்டிங் அவர் வெரி லைஃப். நம்ம வாழ்க்கையை வந்து இன்னொருத்தங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஊழியம். ஏதோ சும்மா ஒரு படிப்புக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு படிப்பா அப்படின்னு சொல்றது அது வேற விஷயம். ஏதோ அதுவும் நன்மைதான், தயவுசெய்து அதுவும் நன்மைதான், அதை மறந்துடாதீங்க. ஆனா வாழ்க்கையை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இந்த துரோகத்தை பாருங்களேன், அவன் வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்றான். யோய்தா வந்து யோவாஸோட வாழ்க்கையில வந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால அந்த வசனம் 2வது வசனம் அருமையா இருக்குது. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 3-4 வசனம், அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான், கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அவன் ஃபேமிலி செட்டில் ஆகுது, எல்லாம் பண்றான். அதற்கு பின்பு யோவாஸ் பாருங்களேன், யோவாசும் எவ்வளவு நல்லா இருக்கிறான் பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொள்கிறான், நல்ல மினிஸ்ட்ரி பண்றான். அவனுடைய அந்த யோவாஸ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யோய்தா அந்த பேர் வந்து எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாசித்ததுனால, யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அப்ப யோய்தா இல்ல, ஜொஹாய்டா அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ்ல. யோய்தா தான் ஆசாரியன், மறந்து போகக்கூடாது. யோவாஸ் வந்து ஜோஆஷ் அப்படின்னு இருக்குது. ஜோஆஷ் வந்து ராஜா. ஸோ யோய்தா வந்து
கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்றான். அவன் நாட்கள் எல்லாம் யோவாஸ் வந்து அவன் சரியா இருக்கிறான், யோவாஸ் வந்து கரெக்டா இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 2 நாளாகும் 24, 15, 16. யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற பொழுது 130 வயதாயிருந்தான். 130 நல்ல தீர்க்காயுசுள்ளவனாய் மரித்தான் வசனமே சொல்லுது. அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேல் நன்மை செய்தபடியால் அவனை தாவீது நகரத்திலே ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஒரு ராஜாவினுடைய அடக்கம். உனக்கு என்ன ஒரு மகிமையான முடிவு பாருங்க. பட் இந்த துரோகம் எங்க ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். அதே அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். எல்லாரும் லீடர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அவன் ஒரு வீக் லீடரா இருந்திருக்கிறான் யோவாஸ். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டு விட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். உடனே டக்குன்னு இதுக்கு போயிடுறாங்க, ஐடலட்ரிக்கு போயிடுறாங்க, விக்கிரகங்களுக்கு போயிடுறாங்க. அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. கர்த்தருடைய கோபம் இங்கே மூழ்கிறது. அவர்களை தம்மிடத்தில் திரும்ப பண்ண கர்த்தரிடத்தில் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்ப ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி அனுப்புறாரு, செவி கொடுக்கல. ஆனா இப்ப ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்புனார். அது என்ன தீர்க்கதரிசி? யார் தெரியுமா? பிரதான ஆசாரியனுடைய மகன். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதால் ஆண்டவருடைய பிளான் என்ன? அந்த பிரீஸ்டுப்பா, அந்த ராஜாவை உருவாக்குனதே அவன் தான், யோய்தாதான். யோய்தாதான் யோவாச உருவாக்குனான். சோ யோய்தாவின் மகன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறப்ப ஜனங்கள் கேட்பார்கள், ராஜா கேட்பான் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டிய ஆண்டவர் இங்க ப்ராஃபட் அனுப்புறார். இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ப்ராஃபட் அனுப்புறப்ப நீங்கள் கர்த்தருடைய கற்பனை மீறுகிறது, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறாள். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்று வார்னிங் கொடுக்கிறார். 21வது வசனம் பாருங்க. அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினா, வஞ்சகம், பிளானிங் விரோதமா உட்கார்ந்து பேசுறது. கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலே ராஜா அவனுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொண்டது. சோகமான வசனம். இதை ரொம்ப நான் மெடிடேட் பண்ணது கிடையாது, பட் ரீசன்ட் டைம்ஸ்ல நான் பார்க்க உதவி செய்தார். அதனால அவர்கள் இங்க பாருங்களேன், யாரு பிளான் பண்றது? லீடர்ஸ் பிளான் பண்றாங்க. எங்க கொல்ல சொல்றான் தெரியுமா? கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜா அவனுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டார். என்ன ஒரு பயங்கரம் பண்ண! எவ்வளவு! இதுதான் நம்பிக்கை துரோகம், இதுதான் துரோகம், அன்பின் துரோகம். இது வந்து நன்மை துரோகம். எவ்வளவு நன்மை பண்ணா சார், உனக்காக வாழ்க்கையை கொடுத்தானேப்பா, வாழ்க்கை ஃபுல்லா உனக்காக அவன் மென்டர் பண்ணிட்டு இருந்தானேப்பா, நீ அவன் பையனை எப்படி பண்ணிட்டியா? நினையாமல் சாகும்போது எப்படி சாகுறான் பாருங்க. சக்கரியா சாகுறப்ப எப்படி சாகுறான் பாருங்க. கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார் என்றான். வார்த்தை பாருங்க. God sees, God hears. நம்பிக்கை துரோகம் கொடுமையானது. தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் பார்ப்பார். அது உடனே தடுக்கல பாருங்க. சக்கரியா சாகுறத தடுக்கல, சேவான் சாகுறத தடுக்கல. அவங்கள ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க, ஆண்டவர் சத்தியத்துக்காக நிக்கிறாங்க, அது வேற. பட் இங்க வந்து நன்மை செய்த மறந்து போயிட்டான் பாருங்க. அதாவது வேற ஒரு தீர்க்கதரிசி கல்லெறிஞ்சு கொள்ற அப்படின்னா ஆண்டவர் அது வேற மாதிரி பாக்குறாரு. ஆனா இது அவனுடைய குமாரன் யோய்தாவின் குமாரனாகிய சக்கரியா, உனக்குண்டே கர்த்தரதை பார்ப்பார், கர்த்தரதை கேட்பார். தேவனுடைய ஜனமே, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம எதை பார்க்கிறோம்? மொபைல்ல நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற? ஆண்டவர் பார்க்கிறார். நீ என்ன பேசுற? ஆண்டவர் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா பேசுறது ஆண்டவர் கேட்பார். ஐயோ ஆண்டவரே, நான் பேசக்கூடாது ஆண்டவரே, இவருக்கு பேசுறத நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கதறுவோம். என்ன நடக்குது பாருங்க.
சிரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை, அதாவது சிரியா சேனை வந்து சின்ன சேனை தான். அப்ப சின்ன சேனையிட்டே இங்க வந்து தோத்து போறாங்க. 25 அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளாவனாக விட்டு போனார்கள். கொல்லாம போறாங்க பாருங்க. வேதனையோடு கூட அவனுடைய கடைசி நாட்களை ஆண்டவர் முடிய பண்ணுகிறார். கொன்னு போட்டிருக்கலாம்ல, சிரியால கொல்லல. வேதனை எவ்வளவு நாள் இதெல்லாம் தெரியல. அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவருடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரின் இரத்த பழியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அகைன் இன்னொரு பிளானிங், டிட் ஃபார் டாட். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, டிட் ஃபார் டாட், நீ பண்ணாத, வெஞ்சன்ஸ் இஸ் மைன் அப்படின்றார். பழி வாங்குதல் என்னுடையது, பழிக்கு பழி வாங்குகிற தேவன்றதை மறந்து போகக்கூடாது. அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்து போன அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளிலே அவனை வைக்கவில்லை. யோய்தாவை வைத்தாங்க, யோவாச வைக்கல. தேவனுடைய ஜனமே, ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த betrayal of goodnessல வந்து ரொம்ப நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? forgetting what people has done. அது மறந்து போகிறோமா? எதையாச்சும் நம்ம மறந்து போகிறோமா? நம்ம அதை ரொம்ப கவனமா எழுதி வச்சுட்டா ரொம்ப பெட்டரோ அப்படின்னு சொல்லி அதான் ஒரு கவுன்சிலா போட்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு மனிதர்கள் மூலமாய் செய்த நன்மைகள்லாம் என்ன 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 இல்லையா? என்ன என் பெற்றோர் மூலமா ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் எழுதுங்க. அப்பா மூலமா என்ன நன்மைகள், கொஞ்சம் 2-3 இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய இருந்தாலும் எல்லாத்தையுமே நீ எழுதுங்க. நண்பர்கள் மூலமாய் கொடுத்த நன்மைகள் என்ன, இயக்கத்தில் மூலமாய் நான் பெற்ற நன்மைகள் என்ன. இப்ப இயக்கம் எனக்கு என்ன இவ்வளோ காரியங்கள் இது பண்ணிருக்கே, கொடுத்துருக்குதே. ஆனா துரோகத்தை யோசிக்க கூடாது. எதுக்குமே ஆண்டவரே நான் ரிப்பே பண்ணணும். we need to even remember small good things people done. அந்த டீ, நெருக்கமான நேரத்துல டீ கொடுத்தாங்க. இதே மாதிரி நெருக்கமான நேரத்துல யார் எனக்கு உதவி செய்தா, கடினமான நேரத்துல எனக்கு யார் ஆறுதல் சொன்னா, என்னை தேடி யாரோ வந்தாங்களே, என் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்களே, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறார். உங்களை எப்படி நீ ட்ரீட் பண்றேன்னு பார்க்கிறார். ரிலேஷனல் கிரேசஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதான உறவுகள், உண்மையா இருப்போம். 2 சோகமான சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய குறைவே. ஆண்டவர் சமீப காலத்துல நிறைய பிஸி ஷெட்யூல், இந்த 12 வருஷ ஊழியங்கள்ல கடந்த 4 வருடங்கள்ல வந்து தேவையில்லாத ஊழியங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது இது அது இதுன்னு. எனக்கு ஒரு பையன் வந்து எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தான். இன்னைக்கும் அதனோட எஸ்எம்எஸ் அப்படியே இருக்குது. சென்ட்ரல் இந்தியாவில் நான் மென்டர் பண்ண ஒரு பையன், அப்பா இல்லாத ஒரு பையன், ரொம்ப உரிமையா என்கிட்ட பழகுவான். அவனுக்கு அவன் கிராஜுவேஷனுக்குலாம் நான் போய் எல்லாம் பண்ணந்தான். ஆனா நல்லா கவனிங்களேன், கடைசியில எஸ்எம்எஸ் பையா ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லி, ஐ திங்க் எஸ்எம்எஸ்ல ஃபேஸ்புக் அந்த சாட்ல வந்து விண்டோல எதாச்சும் நான் பார்த்தேன், என்னடா அன்னைக்கு இது போட்டிருக்கானே, திருப்பி நம்ம கால் பண்ணணும் கால் மீ வென் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தான். ஏன்னா பிஸினஸ்ல நான் அப்படியே மறந்து போயிட்டேன் பாருங்க. ஒரு வருஷம் கழிச்சு என் ஒய்ஃப் வந்து ஸ்டேட்டஸ் போடுறா, மை பிலவட் ஹஸ்பண்ட் அனிகேத் இஸ் நோ மோர். யங், ஹார்ட்லி ஒரு 33 வயசு இருக்கும், அவ்வளவுதான். இந்த தவறை நான் சரி செய்ய முடியாது. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ரிலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா, பணத்தோட உறவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல உண்மையா இருப்போம். நம்ம பிசினஸ் அதெல்லாம் சொல்லிக்கலாம், பட் தட் மைட் பி த லாஸ்ட். இன்னும் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மணிப்பூர் பிள்ளைங்க சில பேருக்கு வந்து அட்மிஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேத்தலிக் ஃபாதர் சமீப காலத்துல பழக்கம் ஆனாரு. அவர்கிட்ட ஒரு ஸ்கூல்ல, ஐயா நான் சில பசங்களை கொண்டு வரலான்னு யோசிக்கிறோம், நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு. தாராளமா கொண்டு வா ஜேசன், இவ்வளோ நீ பண்ற, நாங்க எங்க ஸ்கூல்ல கொடுக்க மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி அட்மிஷன்லாம் கேட்டு வச்சிருந்தேன். அவரு ஃபோன் பண்ணியிருந்தாரு, நான் எடுக்கல. சரி, அது ரிலேட்டடா ஏதோ பேசுறாரு போல. உண்மையில அது ரிலேட்டட் தான் பேச வேண்டியது, பேசல. பட் அதுக்கு அடுத்த நாள் நியூஸ் வருது, நைட்டு பெட்ல அந்த ஃபாதர் இறந்து போயிட்டார். ஏஜ்டு தான், ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு என்ன, நான் அவருக்கு என்ன பேசணும்னு நினைச்சாருன்னு தெரியலையே. ஆண்டவரே, எனக்கு இந்த பிஸி மினிஸ்ட்ரி வேண்டாம் ஆண்டவரே.
பீப்புள் ஆர் ஆண்டவர் சொன்னார், பீப்புளை வேல்யூ பண்ண. ரொம்ப கஷ்டம்தான், நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. But I have to be faithful. You have to be faithful. Relational துரோகத்தை நம்ம செய்திடக்கூடாது தேவனுடைய ஜனமே. Let's proceed. Betrayal of love. அன்பு துரோகம் வந்து இன்னும் கொடுமையானது. ரொம்ப நான் டீல் பண்ணல, சாம்சன்ல இருந்து நம்ம எடுத்துருக்கலாம். ஆனா வந்து இது தேவனுடைய ஜனத்தை ஆண்டவரே ஒரு நம்மள வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் பாக்குறார். எசேக்கியேல் 16:32 தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்துக் கொள்கிற பெச்சார ஸ்திரியை போல இருக்கிறாய். ஹோசியால இருந்து நம்ம ஹோல் லாட் நம்ம எடுக்கலாம். ஹோசியாவை பார்த்து ஆண்டவர் வந்து நீ வந்து ஒரு பெச்சாரமான ஒரு ஸ்திரியை பார்த்து கல்யாணம் பண்ணு அப்படின்றாரு. கல்யாணம் பண்ண பிறகு ஒரு குழந்தைதான் என்னோட குழந்தை, மித்த 2 குழந்தை என்னோட குழந்தையே இல்லை, இவர்களின் ஜனம் அல்ல, அதனாலதான் லோ ருகாமா லோ அம்மி அப்படின்னு சொல்றார். நோ கிரேஸ். லோனா இல்ல, லோ ருகாமா லோ அம்மி, இவர்களின் ஜனம் அல்ல, இவளுக்கு கிருபை இல்ல, அவங்க எல்லாம் பாக்குறப்ப உனக்கு எப்படி இருக்கு அப்படின்றார். பேராஃப்ரேஸ் பண்றேன். அவங்க எல்லாம் பாக்குறப்ப உனக்கு எப்படி இருக்கு? ஐயோ இது என்னோட குழந்தை இல்ல, விபச்சாரத்துல பிறந்த குழந்தை அப்படின்னு தானே தோணுது. ஓசியா, எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா அப்படிதான் தோணுது. இவங்களை என்னமோ பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார் ஓசியாட்ட, ஓசியா உன் பிள்ளைங்களை அனுப்பி அவ போறா, எனக்கு வேண்டாம் ஓசியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி போறா. வேற ஏதோ அவளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது, வேற என்டர்டைன்மெண்ட் ஆண்டவர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது, சினிமா பாக்குறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது, நல்ல அந்த சினிமா பாடல்களை கேட்கறது இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே உங்களுடைய அன்பு எனக்கு அட்ராக்டிவா இல்ல. ஹோசியா நீ வந்து போர் அடிக்குது, எனக்கு பிரேயர் போர் அடிக்குது. என்னது 500 யூத், என்னது கிளஸ்டர், அடிக்கடி போன் பண்ணிட்டு உயிரை வாங்குறாங்க. I just want to be free. நயங்காட்டுறார். ஹோசியாட்ட சொல்றார், ஹோசியாவே நீ போய் நயங்காட்டி பேசு. நயங்காட்டினா ஆசை வார்த்தைகளை போட்டு பேசு. நீங்க வந்து அவனுக்கு நல்லா இருக்கும், நீங்க வந்து எப்படி இருப்ப, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு என்ன இப்ப படிப்பு வேணுமா, உனக்கு படிப்பு நான் தர்றேன், உனக்கு என்ன மார்க் வேணும், மார்க் தரேன். ஐயோ எப்படியாச்சும் அவளுடைய இருதயத்தை நான் திருப்பி ஜெயிக்கணும்னு சொல்லி God's fury loves, it's longing for us. ஆண்டவருடைய அந்த வேட்கையான அன்பு நம்மை அப்படியே அன்பின் கயிறுகளால் போட்டு இழுக்க பார்த்தாலும் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்துக்குள்ள விபச்சார ஸ்திரியை போல இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். The broken heart of God, the broken heart of God. ஆண்டவரே நம்முடைய அன்புக்கு நான் பாத்திரமான இருக்கணும், உடைய அன்புக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. நம்மள அநேகர் ஆதி அன்பை இழந்து நிற்கிறோம் பாருங்க. எல்லாமே இப்ப டியூட்டி கான்சியஸ் ஆயிடுச்சு. கடமையை நான் செய்யறேன். ஒய்ஃப், சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, அன்பின் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. என் கடமையை நான் செய்யறேன், சமைச்சு போட்டு இருக்கிறேன் அப்படின்பாங்க ஒய்ஃப். ஹஸ்பண்ட் சொல்லுவார், நான் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன், கடமைக்கு இருக்கிறோம், பிள்ளைங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்பாங்க. There's no first love, there's no fiery love, there's no passionate love. ஆண்டவர் அதை விரும்புறார். நீ நல்லா எனக்காக எவ்வளவு செய்யறப்பா, எனக்கு ஊழியெல்லாம் செய்யறப்பா, எனக்கெல்லாம் காணிக்கெல்லாம் கொடுக்குறப்பா, பட் நான் அதெல்லாம் காட்டிலும் நீ எனக்கு வேணும், உடைய அன்பு எனக்கு வேணும், என் இருதயத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ள, என்னை காயப்படுத்தாத அப்படின்றார். புரியுதா? இந்த பிட்ரேயல் வந்து நான் முதலே சொன்னேன், யாரை ரொம்ப காயப்படுத்தும், யாரு நம்மளை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம அதிக காயப்படுத்த முடியும். அப்படின்னா நம்ம லைஃப்ல நான் யார் அதிகமா காயப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? I can hurt God. யாரோட இருதயத்தை நான் அதிகமா உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? I can break the heart of God in 1,000 pieces. ஆண்டவரே நம்பிக்கை துரோகமான இருக்கக்கூடாது. ஆண்டவரே ரொம்ப நாளாவே நான் அதை ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஊழியமே எனக்கு வேண்டாம். ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். ஆண்டவரே அன்புக்கு நேசிக்கிற ஒரு மகனா இருந்தால் நான் போதும். எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இன்னொரு பாயிண்ட் இருக்குது, முடிச்சிடறேன் சீக்கிரம். பட் ஐ ஃபீல் லைக் ப்ரேயிங். ஆண்டவரே அப்படியே என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே அப்படி அன்பால் என்ன நிரப்புங்க. ஆண்டவரே
ஆண்டவரே, உம்முடைய அன்பால் நிரப்பு. உம்முடைய அன்புக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. உம்முடைய அன்பால என்னைய சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. சில சமயம் யார்கிட்டயாச்சும் பேசணும் போல இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, யாராச்சும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, யாருமே என்னை புரிந்து கொள்ள, ஃபீல் சோ லோன்லி, நீங்க ஜெபம் பண்றீங்க. பட் காட் சேஸ், ஐ அம் தேர் ஃபார் யூ. why are you not satisfied with my love? என்னுடைய அன்பால ஏன் நிரப்பப்படவில்லை? ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உடைய அன்பால என்னை நிரப்புங்க. உமக்கு அந்த அன்பின் துரோகத்தை நான் செய்யக்கூடாது. தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். முக்கியமான பாயிண்ட் அதோட சொல்ல முடிச்சிடலாம். இந்த அன்பின் துரோகத்துல, அந்த ஸ்பிரிச்சுவல் பிட்ரேயல்ல ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவுல யாரையாச்சும் நான் விட்டுறானான்னு பாருங்க. ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவுல யாரையாச்சும் நான் விட்டுறானா? பணத்தை விட்டுறானா? பணத்தை நம்புறனா? ஆண்டவரை நம்புறதை விட்டுட்டு வேற எதையாச்சும் நான் நம்புறேனா? அதுதான் இந்த பாயிண்ட். கடைசியாக சுயநல துரோகம், செல்ஃபிஷ் பிட்ரேயல். ஜூடாஸ் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிட்ரே பண்றான் பாத்தீங்களா? எப்படி பிட்ரே பண்றான்? அவனுடைய அன்பின் முத்தத்தால. லூக்கா 22:48. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, மொத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். ஹார்ட் கிரை ஆஃப் காட்ல தி கிஸ் ஆஃப் ஜூடாஸ் சொல்லி ஒரு கவிதை மாதிரி ஒரு சாப்டர் எழுதுறதுக்கு இதை ரொம்ப யோசித்து நான் எழுதினேன். அதாவது ஆண்டவர் அடிச்சிருக்கலாம் அவன், அதுக்கு கிஸ் பண்ணியாப்பா நீ ஆண்டவரை காட்டி கொடுக்கணும். அதுதான் சொல்றேன். ஆண்டவரை 12 சீஷர்ல அப்போஸ்தலர்கள் ஒருத்தன், சீஷர்கள் கூட கிடையாது, 12 அப்போஸ்தலர்ல ஒரு நபர், அவன் எப்படி வழி மாறுறான் பாருங்க. மத்தேயு 26 அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசிரியர் எடுத்துட்டு போய், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அதாவது ஆண்டவர் விலை பேசுறான். அவனுக்கு எது பெருசா போயிடுச்சு? பணம் பெருசா போயிடுச்சு. எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு லாபம். எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன சார் லாபம் இதுல? சமீப காலத்துல எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்ன, நான் முதல்ல இருந்தே ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ போஸ்ட் பேஸ்ட் லீடர்ஷிப் எடுக்காத, போஸ்டே வேண்டான்னு சொல்லு. ஆண்டவர் கிருபையில 22 வருஷங்கள்ல போஸ்டே இல்லாம அப்படியே ஆண்டவர் நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறார் பாருங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில பேர் போஸ்ட் இருந்தா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, போஸ்ட் இல்லைன்னா வேற மாதிரி பார்ப்பாங்க. செல்ஃபிஷ் பிட்ரேயல். உங்கள்ட்ட உறவுகள்ல யாராச்சும் உங்கள்கிட்ட பணத்துக்காக மாத்திரம் பழகிருந்தாங்க அப்படின்னா ஏமாத்திருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் வேணும், நம்மளை யூஸ் பண்ணிட்டு விடுறது இது. ஆக்சுவலா அவங்களுக்காக, அவங்க நன்மைக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்ப அந்த யூஸ் பண்ற கெப்பாசிட்டி நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மளை கண்டுட மாட்டாங்க. இது இன்னொரு வகையான ஒரு பிட்ரேயல். ஒரு வசனத்தோட நான் இன்னொரு ஸ்லைடோட நான் முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சக்கரியா 13:6 அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உன் கைகளின் இருக்குது, ஆங்கிலத்துல முதுகுன்னு இருக்குது, கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதர்கள் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். What are these wounds on your back? He will say, the wounds I received in the house of my friends. இந்த betrayalன்றது wounds of friends அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. இதுல இருந்து ஒருவேளை நம்ம ரொம்ப காயப்பட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு 5 ஆலோசனைகளோட நான் முடிக்கணும்னு சொல்லி விரும்புறேன். அதுக்கு ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். சில நேரங்கள்ல ரொம்ப ஆழமா, ரொம்ப நீங்க நேசிச்சவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னா உங்களோட குழப்பமாயிரும். ரொம்ப நீங்க நம்பினவங்க, ஊழியத்துல ரொம்ப நம்பினவங்க உங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டாங்க, தொட்டுட்டாங்க, ஒரு மாதிரி அவங்களோட அந்த பிஹேவியர்ஸ்ல ரொம்ப ஒண்ணுமே புரியாது. யூ ஹாவ் டு டேக் டைம்ன்றதை நீ புரிந்து கொள்ளணும். டக்குலாம் இது சரியாகாது. இட் டேக்ஸ் டைம். ஆண்டவர்ட்ட பொறுமையாய் காத்திருந்து, ஆண்டவரே இந்த காயத்திலிருந்து நான் முழுமையாய் சரியாய் நீ வெளிவர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா டைம் எடுக்கும்ன்றதை மறந்து போகக்கூடாது. நெவர் பிளேம் யுவர் செல்ஃப்.
டோட்டலி டிஸ்லூஷன் ஆண்டவரீங்க. பிளேம் நம்ம நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி இருந்திருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. அவங்க இது. டோன்ட் டேக் த பிளேம். இஃப் யூ ஆர் அ விக்டிம், நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க இது பண்ணாதீங்க. பிளேம் நான் எப்படி இருந்துரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா இன்னொன்று தப்பான முடிவு என்ன நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, ஒதுங்குறது. அப்படியே நான் இனிமேல் இந்த மீட்டிங்ஸ்லாம் வரமாட்டேன், ஃபேஸ் பண்ண மாட்டேன். ஒருவேளை அந்த பர்டிகுலர் நபரை ஃபேஸ் பண்றதுக்கு டைம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்போ சில பேர் அப்படி என்கிட்ட வந்தாங்க, கொஞ்சம் காயப்படுத்திட்டு அப்புறம் உடனே என் ரெக்கன்சிலேஷன் வந்தாங்க. நான் சொன்னேன், கிவ் மீ சம் டைம் அப்படின்னு. என்னாலே முடியல. அதனால தான் அந்த 10% அனுபவத்தில் நான் பேசிட்டு இருக்கிறேன். கிவ் மீ சம் டைம்னு. ஒரு 2 வருஷம் ஆகட்டும். 2 வருஷம் நான் சொன்னது என்னோட கெப்பாசிட்டி அப்படின்னு தோணுச்சு. பட் ஐ திங்க் ஆண்டவர் ஒருவேளை அந்த காயங்களை சீக்கிரம் சுகமாக்குனாருன்னா சீக்கிரம் ஆகலாம். பட் எனக்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தோணுச்சு. சில நபர்களோடு நான் பேச முடியாது, மன்னிக்கலாம். பட் மன்னிப்பதற்கு அந்த டைம் தேவை. பட் அதே நேரத்துல ஒதுங்கிட்டே போயிட்டே இருக்கக்கூடாது. யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறத உண்மையான ஜனங்களை வைத்திருக்கிறார். அவங்களோட ஆண்டவர் நம்மளை ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கணும். புதிதான காரியங்களை முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, வித்ட்ரா பண்ணிடக்கூடாது, ஒட்டுமொத்தமா வித்ட்ரா பண்ணிடக்கூடாது. திருப்பி ரிஸ்க் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணக்கூடாது, திருப்பி லவ் பண்றதுக்கு ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்படி ஆயிடுச்சுல, இனிமே நோ ப்ரொடெக்டிவ் ஆயிடக்கூடாது. இன்னும் ரிஸ்க் எடுக்கணும். ஆண்டவரே என்னோட கெப்பாசிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஜாம் பண்ணணும். சில சமயம் பயங்கர கசப்புகளால் நிறைந்து போவோம். ஆண்டவரே நம்முடைய அன்பும் மன்னிக்கிறதும் தான். ஆண்டவருடைய அன்பும் மன்னிக்கிறதும் தான் ஒரே ஒரு இந்த கசப்பு சரியா இருக்கு. ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இந்த கசப்பு இருக்குன்னு ஒத்துக்கணும். முதல்ல பிட்ரேயல்ல எவ்வளவு குழப்பங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் சேர்ந்து வந்துடும் லைஃப்ல. ஆனா ஆன்சர் ஆண்டவர் அந்த அன்பு நிரப்பப்பட அது மாதிரி பழி வாங்கணும்னு தோணும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, நான் இப்படி பண்ணிடுவேன், செஞ்சிருவேன் அப்படின்னு. இல்ல பொறுமை. டைம் எனர்ஜி நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எனக்கு ஆண்டவர் அவருடைய அன்பால நிரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனால ஐ ஹாவ் டு மூவ் ஆன். நான் கடந்து சென்று கொண்டே இருக்கணும். ஐ ஹாவ் டு மூவ் ஆன். நான் அப்படி இருந்துடக்கூடாது. பழைய வாழ்க்கையில நான் இருந்துடக்கூடாது. ஐ ஹாவ் டு மூவ் ஆன். ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்களை யாராச்சும் இந்த மாதிரி ஏமாத்தி இருந்தாங்கன்னா, அன்பின் நிமித்தம் நீங்க காயப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாங்க அப்படின்னா, நன்மை துரோகம் செய்திருந்தாங்க அப்படின்னா, ஆண்டவரே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறத காட்டலும் அவங்கள மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே அநியாயத்தினால் நிறைந்திருக்கிறது, நம்பிக்கையற்ற ஜனங்களால் நிறைந்திருக்கிறது, துரோகிகளால் நிறைந்திருக்கிறது. அதே நேரத்துல நானும் அப்படிப்பட்டவன் தான் ஆண்டவரே. அதே நம்ம ஒத்துக்கிடும். நானும் ரொம்ப ஒண்ணும் இல்லையே. இப்ப ஆண்டவரோட அன்பால நிரப்பப்படுறதுனால எனக்கு அவங்க எல்லாம் தப்பு பண்ற மாதிரி இருக்குதே ஒழிய, எனக்கும் அந்த அநேக குணங்கள் இருக்குது ஆண்டவரே. அதனால ஆல்மோஸ்ட் லைக் ஈவன் தான். ஆனாலும் நான் காயப்படுகிறேன். எனக்கு உடைய அன்பால நிறைத்திருளுங்கப்பா. நீங்க ஜனங்களை எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி மன்னித்து மறந்து அவர்களை ஏற்றுக்கொள்ற கிருபைகளை கெப்பாசிட்டி எனக்கு கூட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையா இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ உண்மையாகவே நீ மன்னித்து மறந்து ஹல்லேலூயா அவர்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவாய் என்று சொன்னார். ஆயிரமான நபர்களை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. உடைய மினிஸ்ட்ரியல் கெப்பாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அநேக ஆயிரங்களுக்கு முன்பாக உன்னை நான் நெட்பாட்ட போகிறேன். உன்னை பெருங்கூட்ட ஜனங்கள் தேடி வர பண்ண போகிறேன். தேவனுடைய அன்பால நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்காரியாக ஆண்டவரே நீர் என்னை மாற்றுகிற கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. Yes Jesus. Yes in the name of the Lord. Hallelujah. ஆண்டவரே
ஆண்டவரே இந்த 500 யூத் ஆண்டவரே உம்முடைய அன்பால நிரப்பப்படுகிறவர்கள் என்று சொல்லி நீங்க முதல்ல சொன்னீங்க ராஜா. அதனுடைய ஆழங்கள் எனக்கு அப்பொழுது தெரியாமல் இருந்தது, எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை நாங்கள் நன்றாக உணர்கிறோம். உம்முடைய அன்பால நிரப்பப்பட்டவர்களாய் ஹல்லேலூயா ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான ஜனங்களாய் மாறத்தக்கதான கிருபை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும் ஆண்டவரே. உலகம் என்ன சொன்னால் எங்களுக்கு என்ன, ஆண்டவரே ஜனங்கள் எங்களை அடித்து போட்டால் எங்களுக்கு என்ன, என்னுடைய நண்பர்கள் வீட்டில் நான் காயப்பட்டாலும் என் தேவரீர் உமது காயங்கள் உமது முதுகை நான் பார்க்கட்டும், உமது காயங்களை நான் தொட்டு பார்க்கட்டும் ஆண்டவரே, உமது கையை நான் தொட்டு பார்க்கட்டும். ஐயோ உம்முடைய முதுகளெல்லாம் அடியையா, ஓ உம்முடைய தொடைகள் எல்லாம் அடியையா, உம்முடைய கால்கள் எல்லாம் காயங்கள் ஐயா. அடிக்கப்படாத இடமே இல்லையே எனக்கு ஆண்டவரே. மாறி மாறி அடிக்கிறாங்களே நீ சொல்றியே, ஹல்லேலூயா மாறி மாறி என்னை காயப்படுத்துறாங்க நீ சொல்றியே. ஆண்டவருடைய சரீரத்துல, ஓ ஆண்டவருடைய உள்ளத்துல ஆண்டவர் அடிபடாத இடமே இல்லையே ஆண்டவரே. அப்பா உம்மை போல நீர் மாற்றும் ஐயா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக அன்பால நிரப்புங்க, தெய்வீக அன்பால நிரப்புங்க ராஜா, தெய்வீக அன்பால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா தேவனுடைய ஜனமே, தேவனுடைய அன்பால நிரப்பி ஆண்டவருடைய பயன்படுத்துகிற விதத்தை நீ பாரையா. ஓ நீ பாரு மகளே, ஒரு நாட்கள்ல ஹல்லேலூயா 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 ஜனங்கள் ஓ ஹல்லேலூயா கண்டு வியந்து போவார்கள். ரிபாபா லாஷிகதனா பரகலரபா கர்த்தருடைய வார்த்தை உன் நாவிலிருந்து புறப்படுகிற விதத்தை பார்த்து ஓ ஜனங்கள் ஓ ஆச்சரியப்படுவார்கள். ஓ அற்புதங்கள் அதிசயங்களும் ஓ சர்வ சாதாரணமாக நடக்க போகிறது. ஹல்லேலூயா. In the name of Jesus I pray. In the name of Jesus I pray. Oh I declare victory and healing and total deliverance. முழுமையான வெற்றியும் முழுமையான சுகத்தையும் கூறுகிறேன். ஜெயம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக ராஜா, செழிப்பு உண்டாவதாக, ஊழியத்துல ஒரு பெரிய செழிப்பு உண்டாவதாக. விசேஷமாக 5th gospel மீட்டிங்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னொரு மீட்டிங்கா இது இருக்கக்கூடாது ராஜா, இன்னொரு மீட்டிங்கா இது இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா நம்முடைய பரலோகம் திறக்கப்படுகிற ஒரு குடுகையா இது இருக்கட்டும், தரிசனங்கள் உண்டாகிற குடுகையா இது இருக்கட்டும் ராஜா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா விடுதலை உண்டாகிற ஒரு இடமா இருக்கட்டும், ஊழியங்கள் இறங்குகிற இடமா இருக்கட்டும். ஓ தமிழகம் பண்ணுகிற, தமிழகத்தை எதிர பண்ணுகிற ஊழியர்களை எழும்புகிற விதைகள் விளட்டுமே சுவை நாமத்தினாலே விரோதமாக சத்துரு எவ்வளவு எழும்பினாலும் உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். எல்லா சத்துருடைய முயற்சிகளும் தோற்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறேன். யார் யாரெல்லாம் வரணும் நீ நினைத்து வைத்திருக்கிறீரோ எல்லாத்தையும் தள்ளிட்டு வாங்க ஆண்டவரே. காற்று ஆண்டவரே, பெரும் காற்றிலிருந்து உத்தரவு சொல்லுகிற தேவனே, நீர் அனைவரையும் யார் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருங்க. யார் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவ தேவையில்லை ராஜா, நீங்களே பொறுப்படுத்திக் வழி நடத்துங்க அப்பா. அப்படி சுத்தம் நிறைவேற்ற ராஜ்யம் ஆண்டவரே வரட்டும், நாம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.